இங்க ஊர்ல இருந்து வந்த முதல் வேலையா நம்ம பாண்டியும் பாத்தீங்கன்னா, வானதி பார்க்க போறேன்ட்டு கிளம்புவாங்க. சோழனும் பாத்தீங்கன்னா, நானும் கூட வரேன்னு சொல்லதையும், "நீலாம் ஒண்ணும் வேண்டாம், நானே தனியா போய்க்கிறேன்னு" சொல்லிட்டு, நம்ம பாண்டியும் பாத்தீங்கன்னா கிளம்பி போகவும், பின்னாடியே பாத்தீங்கன்னா, நம்ம பாண்டிக்கு தெரியாம சோழனும் போவாங்க. அப்படி போன இடத்துல நம்ம வானதிக்கு கால் பண்ணி பேசினா, வானதி பாத்தீங்கன்னா, "என்ன குழந்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆர்வமா?" அப்படின்னுட்டு பேச, "இதுக்கு மேல முடியாதுடா சாமின்னு" சொல்லிட்டு, நேரா வீட்டுக்குள்ளே போய் என்ன ஏதுன்னு கேட்டுலான்னு போனா, அவங்க அண்ணனும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல பிரச்சனை பண்ணுவாங்க. அப்ப நம்ம சோழனும் பாத்தீங்கன்னா உள்ள வந்துருவாங்க. இத பார்த்துட்டு நம்ம வானதி பாத்தீங்கன்னா, "நான் ஒன்னும் பிரெக்னென்டா இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன்னு" சொன்னதுதான். பாண்டியும் பாத்தீங்கன்னா, "அது எனக்கு தெரியும், எதுக்காக இப்படி பொய் சொன்னேன்னு" கேட்க, அவங்களுக்கு கட்டாய கல்யாணம் வீட்டுல பண்ண இருந்த விஷயத்த சொன்னதுதான். பாண்டியும் பாத்தீங்கன்னா, "சரி, நீ அவங்க கிட்ட போய் சொன்ன, எதுக்காகடி என்கிட்ட போய் சொன்னேன்னு" சொல்லுவாங்க. உடனே வானதி பாத்தீங்கன்னா, "எல்லாம் ஒரு சும்மா ஒரு கிக்கு தான், வா பாண்டி, நம்ம எதுவா இருந்தாலும் வெளியே போய் பேசலாம்னு" சொல்லிட்டு 2 பேரும் பேசி முடிச்சதும் நம்ம சோழனு பாத்தீங்கன்னா பாண்டி வீட்டு கூட்டிட்டு போற வழியில நம்ம பாண்டிய கலாய்ச்சே தள்ளுவாங்க. "நீலாம் இதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், நான் கூட ஒருவேளை நான் பெரியப்பா ஆயிட்டனோன்ட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டேன்டான்னு" சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா ஜாலியா பைக்ல போவாங்க.